जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यदे जन्म पत्रिका वेयुरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாதம்னா என்ன சார்? நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலம் எது வரையில இருக்கு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவார். இப்போ விசேஷமான இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமுமே அதி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆடி மாசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆடி கிருத்திகை பெரிய அளவுல ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிற ஒரு நாள். முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் என்று அந்த வாரக்கணக்கில் செய்யக்கூடிய விசேஷங்கள், அம்பாள் புறப்பாடு, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது. ஆவணி மாசம்னா கேட்க வேண்டாம், ஆவணி விட்டம், அதே போல விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி, இப்படி அடுத்தடுத்த விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்கள் எல்லாமே, எல்லா விசேஷங்களும் அதுல வரும். ஐப்பசி, தீபாவளி, கந்தசஷ்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அப்படியே விசேஷங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள்னா எப்படி இருக்கும்? ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு? நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறது? நமக்கு அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் நடுவில் என்னென்ன விஷயம். ஏன்னா நீங்கள் உண்மையை நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்களை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கார் அங்கே இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யூகேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரீச் ஆகுது, எல்லா மொழிகளிலுமே ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென் நேஷனல் நம்ம பார்க்கும்போது கன்னடத்தில் நீங்கள் என்னோட இதை பார்க்கலாம், தெலுங்குல பார்க்கலாம், தமிழில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொன்னேன், எச்சரிக்கையா, போராட்டமா, அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லி. போராட்டம், சிம்மராசிக்கு போராட்டம். எப்படி போராட்டம்னா, இதுவரையில் அதாவது உங்களுடைய ஒரு தவறான முடிவால் ஒருத்தரை நீங்க இழக்க போறீங்க. வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தரை வாழ்க்கையில இழக்க போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு இழப்பு, ஒரு பெரிய இழப்பு. ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணாக இருக்கலாம், பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணாக இருக்கலாம். ஆனா ஒரு இழப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இத்தனை வருஷம் கட்டி காத்த ஒரு நம்பிக்கை, இத்தனை வருஷம் கட்டி காத்த சில விஷயங்கள் இப்படி போயிடுச்சே, இப்படி வந்துடுச்சே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு போராட்டம் இருக்கு. அதாவது 60% வரைக்கும் நல்லா இருக்கு, 40% வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த 40% இதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளே. இதுல பாத்தீங்கன்னா திடீர் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் பொறுப்புகள் வரும், உங்கள் கையில் வரும், திரும்ப உங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. நீ தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும். நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கும் நீ என்ன செய்யற அப்படிங்கிறது. பொறாமை கண்கள் அதிகம், கையொப்பமிடும் ஆவணங்கள் முழுமையாக படிக்காமல் ஒப்புதல் தராதீர்கள். உன்னை சுத்தி பொறாமை கண்களாக இருக்கும்.
கையெழுத்து போடும் போதெல்லாம் ஜாக்கிரதையாக கையெழுத்து போடும். அரசாங்கம் பல ஆண்டுகளாக காத்திருந்த நல்ல முயற்சிக்கு முன்னேற்றம் தெரியும். தேர்வு, நேர்முகம், பட்டியல், வெளிநாடு போன்ற விஷயம் நம்பிக்கை அலட்சியம் கூட ஒரு வாய்ப்பை தள்ளி போடலாம். அதே போல சொந்த தொழிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பண பரிமாற்றங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆதரவு நல்லா இருக்கும். பணியாளர்களின் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணியாளர்கள் சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு சில நேரத்தில் சில கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி சிறிய சந்தேகம் கூட பெரிய பிரிவாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மூன்றாம் நபரின் வார்த்தையை நம்பி வாழ்க்கையை நீங்களாக நாசப்படுத்தி கொள்ளாதீர்கள். ஒரு குடும்பத்தை வாழ வச்சு பழகணுமே தவிர ஒரு குடும்பத்தை பிரிச்சு எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ அவனுக்கு கர்மா சீக்கிரமா வேலை செய்ய கவலையப்படாது. ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு கணவன் மனைவி வாழறாங்கன்னு சொன்னா அதை எதையாவது சொல்லி பிரிச்சு எதையாவது மனசை கெடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்றான்னு நாசமா போவோம். நிஜமா சொல்றேன். ஏன்னா அது உண்டு. இந்த ஆடி மாசத்துல அது நீங்க கண் கூட பார்ப்பீங்க. அந்த ஒரு விஷயம் உண்டு. இந்த வார்த்தையை போட்டு தயவு செய்து நீங்க போடு சொல்லுங்க. சாமி சொல்லியிருந்தாங்க. அதுபோல விவாகரத்து நீதிமன்றத்தை கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வார்த்தை திசை மாற்றக்கூடும். சட்ட ஆலோசனை இல்லாமல் எந்த ஆவணத்திலும் கைவிடாது. அதாவது ஒரு வார்த்தை கூட வழக்கின் திசையை மாற்றக்கூடும். சோ ரொம்ப எச்சரிக்கை. ஒரு வார்த்தை வழக்கை திசை மாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லு. என்னதான் அட்வொகேட் அந்த இடத்துல, லாயர் அந்த இடத்துல ஸ்திரமா நின்று அவர் எல்லா சில விஷயங்கள்லாம் பண்ணினாலும் சில பேர் ஏதாவது ஒரு பேச்சில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டான்னு அந்த இடத்துல ஒரு தடுமாற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த வழக்கை திசை மாறி போயிடும். ஸோ கவனமா இருங்க. படிக்கும் திறன் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மொபைல், நண்பர்கள், பொழுதுபோக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை சிதறடிக்கலாம். மாணவர்கள்லாம் மொபைல் வச்சுக்காம இருந்தா நல்லது. சொன்ன கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்க வச்சிருந்தா அவனுக்கு வேற வழி இல்லை. அதனால நல்ல ஐபோனாவே பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம சொன்னால் கேட்க போகிறது கிடையாது. சோஷியல் மீடியாலெல்லாம் ரொம்ப போகாதீங்க. ஃபோன் படிப்புக்கு யூஸ் பண்ணுங்க, மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. படிப்பு தான் முக்கியம். படிப்பு இரு கண்களாக இருக்கணும். பெண்கள் இரு கண்கள், நாட்டுக்கு கண்கள்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி ஆண்களும் நீங்களும் நல்லா படிக்கணும்ப்பான்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு தடவிண்டே இருந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் படிப்புலையும் கவனம் செலுத்துங்க, எஃபர்ட் எடுங்க. நல்லது. அதே போல கோர்ட்டு கேஸ் பாத்தீங்கன்னா மறைந்திருந்த உண்மை வெளியே வரும். இந்த மாசத்துல, ஆடி மாசத்துல மறைந்திருந்த ஏதாவது ஒரு உண்மை வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல பொறுமையை இழக்காமல் சட்டப்படி செயல்படுங்கள். இந்த மாதத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கை இதுதான். தூக்க கலக்கம், மழைக்கால அலட்சியம் போன்றவை விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை உருவாக்கலாம். மழை வருது, நைட் டிரைவிங் பண்றீங்க, மழை வருது, ரொம்ப அதிகமா இதா இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து போங்க. தூக்க கலக்கம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு, பார்த்து கவனமா இருக்கு. இந்த மாதம் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு, புதிய வருமானம், சமூகத்தை மதிப்பு, தொழில் விரிவாக்கம்லாம் உண்டு. மறைந்திருந்த வாய்ப்பு வெளிப்படும். தைரியமான முடிவுகளால் வெற்றி. நம்பிக்கை துரோகம், தேவையற்ற அகங்காரம், வாகன விபத்து அபாயம், சட்ட ஆவணங்களில் அலட்சியம், உடல்நிலை பரிசோதனை தள்ளிப்படுது, கோபத்தில் உறவினர்களை இழத்தல், இதெல்லாம் உண்டு. அதே போல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பைரவர், முருகன், சனி பகவான் வழிபாடு நிறைய பண்ணணும். இந்த சிம்மராசிக்காரர் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி. போராட்டமாக இருக்கும். ஆடி மாசம் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். போராடி தான் ஜெயிக்கணும். சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பார்த்து கொண்டு போங்க. அதே போல பல வெற்றிகள் உங்களுக்கு சில விஷயங்கள் தேடி வரும். தேடி வரதை தக்க வச்சுக்கோங்க. இருக்கிறத நிலையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.